சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தியானிக்கிற கர்த்தாவே சத்தியங்கள் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஜெயிக்கிறவர்களுக்கு நல்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் காண முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் ஜெயம் பெற்ற ஒரு மனிதனை குறித்து புதிய ஏற்பாட்டில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் ஆபிரகாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ராஜாக்களை ஜெயித்து திரும்பி வந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்த மெல்கிசதேக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் என்று படிக்கிறோம். ஆபிரகாம் ஜெயம் எடுத்ததை பற்றி ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஜெயித்த 4 ராஜாக்கள் யார் என்று ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் ராஜா சினையார் தேசத்து அம்ராபேல், 2வது ராஜா எலாசார் தேசத்து அரியோகு, 3வது ராஜா ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா ஹோமேர், 4வது ராஜா திதியால் என்கிற ராஜா. இப்படி 4 ராஜாக்களை ஜெயித்த ஆபிரகாமை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம். இந்த 4 ராஜாக்களை எப்படி ஆபிரகாம் ஜெயிக்க முடிந்தது என்று நாம் தியானிக்கும் போது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது 4 ராஜாக்களையும் அவனுடைய சேனைகளையும் ஜெயிக்க முடியாத 5 ராஜாக்களையும் அவர்களுடைய சேனைகளையும் ஆபிரகாம் 318 ஆட்களுடன் சேர்ந்து ஜெயித்தான் என்று படிக்கிறோம். எப்படி ஆபிரகாமால் இது சாத்தியமாயிற்று என்று நாம் தியானிக்கும் போது ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்ததான 318 ஆட்கள் பயிற்சிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இந்த 318 பேர்களுக்கும் பயிற்சி கொடுத்ததும் ஆபிரகாமாக தான் இருக்கும் என்று நம்மால் சிந்திக்க முடிகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பயிற்சியின் மூலமாக தான் 318 பேர்களை கொண்டு அந்த 4 ராஜாக்களையும் ஆபிரகாம் ஜெயிக்க முடிந்ததாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட இப்படிப்பட்டதான பயிற்சி அவசியமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி என்னவாயிருக்கிறது? நாமும் ஜெயிக்க வேண்டியவர்கள், நாமும் மேற்கொள்ள வேண்டியவர்கள். உலகம், பிசாசு, மாமிசம், தெய்வ பிள்ளையை இப்படிப்பட்டதான காரியங்களை அவைகளை கொண்டு வருகிற தெய்வ பிள்ளைய அந்நிய வல்லமைகளை நாமும் கூட மேற்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய பயிற்சி தான் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய பயிற்சி தான் தேவ பக்தியாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி உண்டாயிருக்கிறதா என்பதை விளங்க செய்யக்கூடிய அனுபவங்களை சற்று தியானித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த தேவ பக்தியின் அனுபவம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மூலமாக உண்டாயிருந்ததையும் தியானிக்க தேவன் கிருபை நல்குவாராக. தெய்வ பிள்ளையே, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும்
ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறுமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று இந்த வேத வசனம் அறிவுறுத்துகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்திலே 3 முறை தேவ பக்தி என்ற பதம் திரும்ப திரும்ப உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பக்தி என்கிற பயிற்சி மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. பக்தியுடன் கூடிய வேத வாசிப்பு, பக்தியுடன் ஜபஜீவியம், பக்தியுடன் ஊழியம் எல்லாம் தேவ பக்தியின் அடிப்படையிலே செயல்பட வேண்டியதாயிருக்கிறது. உலகத்தில் அநேக விதமான பக்திகள் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, சிலர் விக்கிரக ஆராதனையின் மேல் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் செய்யும் தொழிலே தெய்வம் என்று பயபக்தியுடன் தங்கள் தொழிலை செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். இன்னும் கணவன் பக்தி, மனைவி பக்தி, குருட்டு பக்தி, செவிட்டு பக்தி, இப்படி பல பக்திகள் இருக்கின்றன. ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது என்று 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, மெய்யான தேவ பக்தி இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, மறு உலக வாழ்விலும் பயன் தரக்கூடியதாக காணப்படுகிறது. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை தந்தருளக்கூடியவராக காணப்படுகிறார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது படிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆம், தேவ பக்தி என்று சொல்லப்படுகிறது இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் பிரயோஜனப்படுகிறதல்ல, தேவன் ஆயத்தம் பண்ணுகிற பரம தேசத்தை, மேன்மையான சுதந்திரத்தை அடைவதற்கும் ஏற்றதாக மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்களை தேவன் என்ன செய்கிறார்? தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். வாசியுங்கள், சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். பல வேளைகளில் தேவ பக்தி அசட்டை பண்ணப்படலாம். இவன் பக்தியாயிருந்து என்னத்தை கண்டான் என்று கேலி பேசலாம். பக்தியுள்ள பூனை பரலோகத்திற்கு போகும்போது கருவாடை மறைத்து எடுத்து சென்றதாம் என்றெல்லாம் கேலி பேசலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, தேவ பக்தியாய் நடக்கிற யாவருக்கும் இப்படிப்பட்ட அவமானங்கள் உண்டு. தேவ பக்தியாய் நடக்கிற யாவருக்கும் இப்படிப்பட்ட கேலி பேச்சுகள் அவர்களுக்கு எதிராய் உண்டாயிருக்கலாம். ஆகவேதான் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருந்த யாவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் படிக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து இளைப்பாறக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். இந்த தேகத்தை விட்டு பிரிந்தாலும் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஒரு மருத்துவமனையிலே 2 வாலிபர்கள் இருதய நோயிற்காக சிகிச்சை பெறும்படியாக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். 2 பேருடைய இருதயமும் திடீரென்று நின்று போயிற்று. தெய்வ பிள்ளையே, அவர்கள் மரித்து போனார்கள். மரித்து போன போது அவர்களுடைய ஆத்துமா யாருக்கு முன்பாக காணப்பட்டதென்றால் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டது. அன்பின் சொரூபியான இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தபோது
என்ன சொன்னார்கள் தெரியுமா? தேவனே, எங்களுக்கு ஜீவனை மறுபடியும் கொடுத்தால் உமக்காக பயபக்தியுடன் வாழ்வோம் என்று சொல்லி அன்பின் சொரூபியான இயேசுவை நோக்கி மன்றாடினார்கள், கெஞ்சினார்கள். கிறிஸ்து என்ன செய்தார்? அனுகிரகம் பண்ணினார். 2 பேரும் இந்த உலகத்திலே கடந்து வந்தார்கள், ஜீவித்தார்கள். அதிலே ஒருவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறினான், வல்லமையாக ஊழியம் செய்தான். மற்ற வாலிபனோ கிறிஸ்துவின் அன்பை புறக்கணித்து பாவ சேற்றிலே வீழ்ந்து குடித்து வெறித்து விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் வாழ்ந்தான். அவனுடைய மரண நேரம் மகா பயங்கரமாக காணப்பட்டது. ஐயோ, என்னை நேசித்த இயேசுவுக்கு துரோகம் செய்து விட்டேனே, எப்படி அவருடைய முகத்திலே விழிப்பேன் என்று கலங்கி திகைத்து தன் உயிரை விட்டான். தெய்வ பிள்ளையே, தேவ பக்தி என்பது இவ்வுலக வாழ்க்கையோடு முடிந்து விடுவதில்லை. ஆகவேதான் மரியாளை பற்றி இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார். தேவ பக்தியை குறித்து சாட்சி கொடுத்தார். மரியாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த தேவ பக்தியை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். தேவ பக்தி என்று சொல்லப்படுகிறது இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்திலே பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவினே சாட்சியை அடைந்தோம் என்கிற நிச்சயத்தோடு அவருடைய மார்பிலே சாய்ந்து நித்திய காலமாக சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக பிரயோஜனப்படக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? முதலாவது, அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். தெய்வ பிள்ளையே, தேவ பக்தி எங்கே ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவின் மேல் வைக்கும் அன்பில் இருந்துதான் அது ஆரம்பமாகிறது. தேவ பக்தி உள்ளவன் கிறிஸ்துவிலே அன்பு கூறக்கூடியவனாயிருப்பான். கிறிஸ்துவை எப்பொழுதும் பிரியப்படுத்தக்கூடியவனாயிருப்பான். கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக காணப்படுவான். நான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் விளங்க வேண்டும் என்கிற ஏக்கம் கொண்டவனாக காணப்படுவான். இந்த காலை வேளையிலே உங்களுடைய ஜீவியத்திலே தேவ அன்பு உண்டாயிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள செய்கிறார். தேவ பக்தி உள்ளவன் நல்ல மகிழ்ச்சியோட கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளக்கூடியவனாயிருப்பான். தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் வராதபடி தன்னை காத்து கொள்ளக்கூடியவனாயிருப்பான். ஆகவேதான் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதற்கு இணங்க கல்வாரி சிலுவை அண்டையிலே வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன், ஐயோ, என் மீறுதல்களின் நிமித்தம் அல்லவா அவர் காயப்பட்டார், என் அக்கிரமங்களின் நிமித்தம் அல்லவா இயேசு நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி இனி நான் அவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்த மாட்டேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதற்கு இணங்க என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கிறிஸ்துவிலே அன்பு கூர்ந்து ஜீவிக்க ஆரம்பிக்கிறாள். கிறிஸ்துவிலே அன்பு கூர்ந்து ஜீவிக்க ஆரம்பிக்கிறான். தெய்வ பிள்ளையே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அந்த அன்பு நிமித்தம் என்ன செய்கிறான் என்றால் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறான். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே வாசிக்கிறோம், தேவனிடத்தில் இந்த தெய்வீக அன்பு கொண்டு தேவ பக்தியாய் வாழ்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிறனிடத்திலும் அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அவனை துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவனாக காணப்படுவான். இதுதான் தேவ பக்தியின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. இதுதான் தேவ பக்தியின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது தேவனிடத்தில்
அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள். மாசற்ற தூய தேவ தெய்வீக அன்புடையவர்களாய் இருப்பீர்கள். அந்த தெய்வீக அன்பின் வெளிப்பாடு நீங்கள் பிறனிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களும் உங்களை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். உங்கள் சகோதரர்களையும் நீங்கள் நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட தேவ பக்தி உங்களிலே வெளிப்படக்கூடியதாய் இருக்கும். இரண்டாவது, நீங்கள் தேவ பக்தி உடையவர்கள் என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? நீங்கள் நாவடக்கம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். வாசியுங்கள். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று படிக்கிறோம். தேவ பக்தி உள்ளவன் என்ன செய்கிறானாம்? தன்னுடைய நாவை என்ன செய்கிறான்? அடக்குகிறான் என்று படிக்கிறோம். தன்னுடைய விருப்பம் போல பேசக்கூடாது என்று எண்ணி கட்டுப்பாடோடு ஜீவிக்கிறான். நாவை அடக்குவது சற்று கடினம்தான் தெய்வ பிள்ளையே. பக்தன் யாக்கோபும் கூட நாவை அடக்குவதை பற்றி சொல்லும் போது, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவ பக்தியோடு நாவை அடக்குவார்கள். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று வாசிக்கிறோம். அநேகர் வீண் வார்த்தைகளை பேசி மற்றவர்களை குற்றம் சாட்டி தேவ பக்தியை இழந்து விடுகிறார்கள், தேவ கிருபையை இழந்து விடுகிறார்கள். ஜெப ஜீவியத்திற்கு அது ஒரு பெரிய தடையாகவும் மாறிவிடுகிறது தெய்வ பிள்ளையே. ஆகவே உங்கள் வார்த்தைகள் உண்மைதானா என்று சீர்தூக்கி பாருங்கள். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்களா? பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களிலிருந்து புறப்படுகிறதா என்று எண்ணி நிதானித்து பாருங்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 29 26 வசனங்களை வாசிக்கும் போது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எச்சரித்து சொன்னார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் இதை படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாவை அடக்க கற்றுக்கொள்வீர்களானால் ஆத்துமாவை காத்துக்கொள்வீர்கள், தேவ பக்தியிலே பெருகுவீர்கள். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையிலே தேவ பக்தி உண்டாயிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? தேவ பக்தி உங்களுக்கு உண்டாயிருக்குமே ஆனால் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் உண்டாயிருக்கும். சங்கீதம்
32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனெவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று படிக்கிறோம். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று படிக்கிறோம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். தேவ பக்தியுள்ளவனை ஜல பிரவாகம் கூட அணுகாது. பக்தி உள்ளவனுக்கு எப்பொழுதும் கர்த்தருடைய சகாயம் கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நோவாவை பாருங்கள். தெய்வ பிள்ளையே, அவர் வாழ்ந்த காலத்திலே அநேகர் துன்மார்க்கர்களாகவும் பாவிகளாகவும் ஜீவித்து வந்தார்கள். இருந்தபோதும் நோவாவோ தேவ பக்தியுள்ளவராக காணப்பட்டார், நீதிமானாக வாழ்ந்தார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தர் அந்த தேவ பக்தியை கனம் பண்ணி நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். இன்று பக்தியுள்ளவன் அற்பமாய் எண்ணப்படுகிறான், ஏளனமும் பரியாசமும் செய்யப்படுகிறான் என்றால் தேவ பக்தி மகா மேன்மையானது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவ பக்தியாய் ஜீவிக்கிற நீ ஒருவேளை மனுஷர்களால் அற்பமாக எண்ணப்படலாம், ஏளனமாக பேசப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ பக்தி மகா மேன்மையுள்ளது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தாவீது புலம்பினார். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே அவர் புலம்புவதை பார்க்கிறோம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று அவர் புலம்புவதை பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசி வேதனையோடு சொல்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பக்தியுள்ளவர்கள் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெயர் பெற்ற அதிகாரி பெரிய பெரிய கூட்டங்களில் எல்லாம் தேவ பக்தியுள்ளவரை போல தலைமை வகிக்கக்கூடியவராக காணப்படுவார். ஆனால் அவருடைய ஜீவியத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவர் சிகரெட் பிடிப்பதும் லஞ்சம் வாங்குவதும் நியாயங்களை புரட்டுகிற கேடான காரியங்களை அவர் செய்து வந்தார். ஒரு நாள் அவர் லஞ்சம் வாங்கும் போது அவர் பிடிபட்டு வேலையை இழந்தார். அவருடைய வீட்டிற்கு ஒரு ஊழியக்காரர் சென்றபோது அவருடைய நிலைமை, அவருடைய குடும்பத்திலே பயங்கரமான சாபங்கள், பிள்ளைகள் மேல் பயங்கரமான அசுத்த ஆவிகள் இருப்பதை அறிந்து கொண்டார். தெய்வ பிள்ளையே, அவர்கள் எல்லாரும் பைத்தியக்காரர்களை போல அலைந்து திரிந்ததை பார்த்தார். உள்ளம் உடைகிறதல்லவா தெய்வ பிள்ளையே. தேவ பக்தி என்று சொல்வது அது ஒரு வெளி வேஷமாக காணப்படக்கூடாது. உங்களுடைய உள்ளான அந்தரங்க வாழ்க்கையிலேயும் அது உத்தமமான வாழ்வாக காணப்பட வேண்டும். கொலோசேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிக்கும் போது, கொலோசேயர் 3:16 17, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் பக்தியாய் இருப்பது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவ பக்தியை ஊட்ட வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே உங்கள் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், தொட்டில் பழக்கம்
சுடுகாடு மட்டும் என்று பழமொழி சொல்வார்கள். அநேக பரிசுத்தவான்கள் வல்லமையாக ஊழியம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர் அவர்களுக்கு பால் ஊட்டும் போது, பெற்றோர் அவர்களை தாளாட்டும் போதே அவர்களோடு தேவ பக்தியையும் ஊட்டி வளர்த்தார்கள். தெய்வ பிள்ளையே, சிறு பிராயத்திலிருந்தே தேவ பக்திக்கு ஏதுவான சிறு கதைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். தாளாட்டும் போதே இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று பாடலை பாடிக்கொண்டே தாளாட்டி இருப்பார்கள். வளர்ந்து வருகிற நாட்களிலே பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை நன்றாக போதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். சமயத்திற்கு ஏற்ற சகாயராய் இருந்து பிள்ளைகளை வேத வசனத்தை படிக்க வைத்து அதை அபியாசப்படுத்தி இருப்பார்கள். அந்த சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராய் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு பாருங்க, ஒரு மகன் என்னை சந்திக்கும்படியாக வந்தான். அந்த மகன் என்ன சொன்னான் தெரியுமா? எங்க தாய் எங்களை கவனிக்கிறதே இல்லை, எங்க தாய் என்னை கவனிக்கிறதே இல்லை, எங்களை கவனிக்கிறதே கிடையாது. நாங்க பழைய சோறை சாப்பிட்டோம், அதே பழைய சோறை புழிஞ்சு எடுத்து மத்தியானத்துக்கும் கொண்டு போனோம். எங்க தாய் பொறுப்பில்லாம இருந்தாங்க. ஒரு நேரம் ஆகாரம் கூட நேரத்துக்கு சமைச்சு வைக்க மாட்டாங்க. எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வருவார் 1 மணிக்கு, ஆகாரம் வீட்டுல இருக்காது. அம்மா எங்கன்னு கேட்டா அம்மா வெளியே சுத்த போயிருப்பாங்க. நாங்க எங்க தாயாரை வெறுக்கும் விதமாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொன்னபோது அதிர்ச்சி அடைந்தேன். எங்களுக்கு நன்றாக உடுக்க ஒரு வஸ்திரம் இல்லை என்று சொன்னார்கள். அதிர்ச்சி அடைந்தேன். காலையில ஒரு நல்ல டிஃபன் செய்து தருவதில்லை. ஆனால் எங்க அப்பா கரெக்டாக வந்து பணத்தை கொடுப்பார் எங்க அம்மா கையில. சில நேரங்கள்ல பணம் இல்லாட்டினாலும் கூட பக்கத்துல போய் பலசரக்கு ஜாமானங்கள் எல்லாம் வாங்கும்படியாக அனுகூலமான கடைகள் உண்டாயிருந்தது. ஆனால் எங்க அம்மா பிரயோஜனப்படுத்திக்கல. அவங்க வீண் பேச்சுக்கும் வீணாக சுற்றுவதற்கும் தான் இடம் கொடுத்தார்கள். எங்க அப்பா மனம் உடைந்து போனார். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அங்கலாய்த்தான். பாருங்கள் தெய்வ பிள்ளையே, பெற்றோருக்கு ஒரு பெரிய கடமை உண்டு. உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவ பக்திக்குரிய தாயாக காணப்பட வேண்டும். நீங்கள் தேவ பக்திக்குரிய தகப்பனாக காணப்பட வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, ஒரு தாய் தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறவளாய் இருக்க வேண்டும். ஒரு மனைவி தன் புருஷனை குறித்து கவலைப்படுகிறவளாய் இருக்க வேண்டும். வீணான ஓட்டம், வீணான நடைகள், தேவ சித்தமில்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதல்ல. அது தேவ பக்திக்குரியதல்ல. அது தேவனுடைய பார்வையிலே கோபாக்கினையை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். நாம் ஜான் வெஸ்லியும் சார்லஸ் வெஸ்லியையும் பற்றி அறிவோம். 18, 19ஆம் நூற்றாண்டுகளிலே சுவிசேஷத்தினாலே அவர்கள் உலகத்தையே கலக்கினார்கள். அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தாயின் தேவ பக்தியிலே அது காணப்பட்டது. அவர்களுடைய பிள்ளைகளை அந்த தாய் வளர்த்தின போது கூடவே தேவ பக்தியையும் ஊட்டிதான் வளர்த்தார்கள். சிறுவயதிலே பக்திக்குரிய கதைகளையும் பரிசுத்தவான்களின் அனுபவங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதனால் பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் வல்லமையான ஊழியக்காரர்களாக மாறினார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களை தேவன் வல்லமையுள்ள ஊழியக்காரர்களாக மாற்ற விரும்புகிறார். தேவனிலே அன்பு கூறுங்கள், நாவடக்கம் உள்ளவர்களாயிருங்கள். தெய்வ பிள்ளையே, சகாயம் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் சகாயம் செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். பொறுப்புள்ளவர்களாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளை ஏற்ற நல்ல விதத்திலே வளர்த்துகிற பொறுப்புள்ளவர்களாயிருங்கள். 4ஆவதாக, தேவ பக்தியை எதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? உங்களுக்கு உண்டாயிருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை உங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய அபிஷேகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அங்கே நாம் கொர்நேலியுவை குறித்து வாசிக்கிறோம். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம். கொர்நேலியு என்கிற 100க்கு அதிபதியை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவனை குறித்து அருமையான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அவன் இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாயிருந்த ஒரு புறஜாதியானாக காணப்பட்டான். ஆனாலும் அவனை குறித்து 4 விசேஷமான காரியங்களை அறிகிறோம். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
அவன் தேவ பக்தி உள்ளவன். இரண்டாவது, அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தேவனுக்கு பயந்தவன். மூன்றாவது, அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தான தர்மங்களை செய்யக்கூடியவன். நான்காவது, அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஜெபம் பண்ணக்கூடியவனாக காணப்பட்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் கொர்நேலியுவின் தேவ பக்தியை கண்டார். கண்டபோது என்ன செய்தார்? அங்கே பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணும்படியாக செய்தார். பேதுரு அங்கே வந்து பிரசங்கித்த போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று படிக்கிறோம். நீ தேவ பக்தி உள்ளவனாய் இருப்பாயானால் அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்தாவியானவர் உண்டாயிருந்தாரோ உன்னில் உள்ள அபிஷேகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் அபிஷேகம் பண்ணி ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி உங்களை கனப்படுத்துவார். வேதத்தில் உள்ள அத்தனை ஆவியின் வரங்களையும் உங்களுக்கு கொடுத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். தேவ பக்தி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது எனக்கு வாலிப வயது தானே, பக்தி எல்லாம் வயதான பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். வாலிபத்திலே பக்தி உள்ளவர்களாய் இருந்தால் முதிர் வயதிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இளவயதும் வாலிபமும் மாயையே, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நீனை என்று சொல்லுகிறது. வாலிப பிராயத்திலே தான் தேவன் தம்முடைய அன்பின் ஆவியினாலே நெருக்கி ஏவுகிறார். வாலிப பிராயத்திலே யார் தேவனோடு ஐக்கியப்பட்டு அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, ஐந்தாவதாக தேவ பக்தி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? உன்னுடைய வாழ்க்கையிலே முயற்சி உண்டாயிருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில என்ன உண்டாயிருக்கும்? முயற்சி உண்டாயிருக்கும். வாசியுங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு என்று அங்கே படிக்கிறோம். உலக பிரகாரமான முயற்சிகள் உண்டு. அதை குறித்து பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சிகள் உண்டு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதை தான் படிக்கிறோம். சரீர பிரகாரமான முயற்சிகள் உண்டு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். விசுவாசத்தோடு கூடிய முயற்சிகள் உண்டு. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்றாரு. முயற்சி பண்ணு. உன் வாழ்க்கையில நீ தேவ பக்தி உள்ளவன், நீ தேவ பக்தி உள்ளவள் என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? நீ முயற்சி பண்ணுவாய். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அது இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அது எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமாயிருக்கும். அநேகர் சொல்றாங்க, எங்களால பக்தியா வாழ முடியலன்னு சொல்றாங்க. மாம்ச இச்சையில விழுந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கண்களின் இச்சையிலே ஜெயம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அலுத்து கொள்கிறார்கள். தேவ பக்தியாக வாழ முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எதற்காக முயற்சி பண்ணுங்க? தினந்தோறும் நான் எந்த சூழ்நிலையானாலும் என் மனதை அதுக்கு ஒப்பு கொடுக்காம நான் வேதத்தை வாசிப்பேன். எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களானாலும் என் ஜீவியத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன், ஜெபிப்பேன். நான் தினந்தோறும் 2 மணி நேரம் ஜெபிப்பேன். நான் தினந்தோறும் வேதத்தை தியானிப்பேன், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன். வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ சந்திக்கலாம், எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலூடாக நீ சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நான் வேத வசனத்தை தியானிப்பதை விட போவதில்லை. சொல்லாத, கண்களின் இச்சையில ஜெயம் இல்ல, இச்சையில விழுந்து விடுறேன், தேவ பக்தியா நடக்க எனக்கு முடியலன்னு சொல்லாத.
உன் இருதயத்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு பாதுகாத்து கொண்டு வேதத்தை வாசி, வேதத்தை நேசி, அதை அக்தி ஆசி, நீ சுகவாசி. ஜெபம் பண்ணு, ஜெயமடைவாய். தெய்வ பிள்ளையே, பரிசுத்த வாழ்க்கையும் ஜெயமுள்ள வாழ்க்கையும் சாத்தியமானதுதான். இந்த உலகம் சொல்லுகிறது அது அசாத்தியமானது என்று. சாத்தியமானது. அதற்காக தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அதற்காக கிருபையை வைத்திருக்கிறார். நீ கொர்நேலியுவை போல தேவனுக்கு பிரியமான இருதயமுடையவனாய் இருப்பாயானால் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார். இந்த பிரசங்கத்திலேயே நீ அனலாக மாறுவாய். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய எல்லா தோல்விகளையும் தேவன் ஜெயமாக மாற்றுவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பள்ளி பருவத்திலே, நான் நினைக்கிறேன் 11ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு முறை பெரியார் பஸ் ஸ்டாண்டிலே வந்து இறங்கினேன். பெரியார் பஸ் ஸ்டாண்டிலே வந்து இறங்கின போது அங்கே 2 கண்களும் தெரியாத குருடன் ஒரு ஹார்மோனியத்தை வச்சு அழகாக வாசித்து பாடலை பாடிக்கொண்டே இருந்தான். நான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் வாசிக்கிற ஏதாவது ஒரு இடம் இருந்தா அங்க போய் நின்றுவேன். அமெரிக்கா தேசத்துல இருக்கும் போதும் அப்படிதான். வேலையை முடிச்சுட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்பேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ட்ரெயினை விட்டுட்டு கூட நின்று அந்த ராகங்களை எல்லாம் ரசித்து இருக்கிறேன். இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல 11ஆம் வகுப்பு படிக்கும் போது அப்படி நின்றுகிட்டு இருக்கும் போதுதான் அந்த குருடன் அந்த ஹார்மோனிய பெட்டியை வைத்து அருமையாக வாசித்து கொண்டு இருக்கிறான். நான் அப்படியே இருதயத்துல நினைக்கிறேன், கர்த்தாவே, எனக்கு 2 கண்கள் இருக்கிறது, அருமையான 2 கைகள் இருக்கிறது, அருமையான 2 கால்கள் இருக்கிறது. கர்த்தாவே, 2 கண்கள் இருந்தோம் நான் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க இயலாதவனாக காணப்படுகிறேனே. எனக்கு இந்த தாளந்த தாருங்க, எனக்கு இந்த கிருபையை தாங்க. நான் முயற்சி பண்ண போறேன். நான் என்ன செய்ய போறேன்? முயற்சி பண்ண போறேன். தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, முயற்சி பண்ணு. நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸருடைய வீடு இருந்தது. ஒரு நாள் அவரை சந்திக்கும்படியாக போகும்போது அவர்களுடைய வீட்டில் ஒரு ஹார்மோனிய பெட்டி இருந்தது, ஒரு ஹார்மோனிய பெட்டி இருந்தது. தகப்பனார் சொல்லி இருக்காரு, எந்த வீட்டுக்கு போனாலும் யாரிடத்திலும் ஒரு பொருளும் கேட்க கூடாது என்று சொல்லி வளர்த்து இருக்கிறாரு. அதுக்கு பயந்துகிட்டே நான் ரகசியமா கேட்கிறேன், ஏங்க இந்த ஹார்மோனிய பெட்டி யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க யோசித்தாங்க, இல்ல நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேசிட்டு, ஏங்க இந்த ஹார்மோனிய பெட்டி கொஞ்சம் எனக்கு தந்தா நான் கொண்டு போய் கொஞ்சம் நல்லா பிரயோஜனப்படுத்தலான் இருக்கேன், உங்களால தர முடியுமாங்க அப்படின்னு கேட்டேன். பயந்துகிட்டே கேட்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா எங்க வீட்டாருக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டியெல்லாம் வாங்கி தர்றதுக்கு வசதி கிடையாது. ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளையே. ஆனா அவங்க நல்ல உள்ளம் உள்ளவர்களாக அந்த ஹார்மோனிய பெட்டியை தந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் வெள்ளாங்குடியில இருக்காங்க. தெய்வ பிள்ளையே, அந்த ஹார்மோனிய பெட்டியை கொண்டு வந்தேன், என் வீட்டுல கொண்டு வந்தேன். எனக்கு வாசிக்க தெரியாது, ஆனா கியாம் பியான் கியாம் பியான் கியாம் பியான்னு சொல்லி அதை வச்சு நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தேன்? வாசித்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் கர்த்தர் ஒரு வயதான தாத்தாவை சந்திக்கும்படியாக செய்தார். அந்த தாத்தாவிடத்துல போய் கேட்டேன், எனக்கும் என் சகோதரிக்கும் ஒரு பாட்டு ஹார்மோனியத்துல எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி தருவீங்களா? நான் முயற்சி பண்றேன்னு. அந்த தாத்தா அருமையான தாத்தா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையெல்லா நாமம், இன்ப நாமம். அந்த பாட்டு எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி ABCD நோட்ஸ் எழுதி கொடுத்தார். அதை கொண்டு வந்தேன், முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன். முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் தாயார் வீட்டுல சொல்லுவாங்க இருந்துகிட்டு, எப்ப பார்த்தாலும் இந்த ஹார்மோனிய பெட்டியை வச்சுட்டு கியாம் புயா கியாம் புயா கியாம் புயான்னு சொல்லிட்டு பெரிய தொல்லையா கொடுத்துக்கிட்டே இருக்கானேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க தொல்லையா நினைச்ச ஹார்மோனிய பெட்டி தான் இன்றைக்கு நல்ல ஒரு கீபோர்டா இருக்கு. இன்றைக்கு பாடி மகிழ செய்கிறார். இன்றைக்கு ஒரு வொர்ஷிப் லீடர் ஆகும்படியாக செய்தார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு மனிதர்களால் அசட்டை பண்ணப்படுகிற காரியம்தான் பின்பு தேவனால் மகிமைப்படுத்தப்படும். இன்றைக்கு மனிதர்கள் சொல்லலாம் இது கியாம் புயாம் என்று, ஆனால் ஒரு நாள் நேர்த்தியாய் இசைக்கப்படும் போது உன்னுடைய முயற்சி வீணாகவில்லை என்று தேவனால் மேன்மை பாராட்டப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முயற்சி அவசியமாய் இருக்கிறது என்றால் தேவ பக்தியை பயிற்சி செய்வதற்கும் முயற்சி அவசியமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, விசுவாசமாய் வாழ்வதற்கு, கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு, நல்ல ஆராதனை செய்வதற்கு தேவ பக்தி அவசியமாய் இருக்கிறது. அதற்கு முயற்சி அவசியமாய் இருக்கிறது.
5 அதிகாரங்களை வாசியுங்கன்னு சொன்ன பிறகு அதற்கு கீழ்ப்படியாமல் வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்பீர்களானால் நீங்கள் வீணராக தான் போவீர்கள். 2 மணி நேரம் தினமும் ஜெபியுங்கள், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஜெபியுங்கள் என்று சொல்லும் போது சுற்றி கொண்டு திரிவீர்களானால் தேவ பக்தி இருக்காது, வீணராக போய் விடுவீர்கள். தெய்வ பிள்ளையே, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது பழமொழி. முயற்சியுடையவர்கள் தான் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். நீ சங்கீத பகுதி பிரசங்கம் பண்ண சொல்றேனா, முயற்சி பண்ணுங்க, அதுக்கு பிரையாரிட்டி கொடுங்க, கர்த்தருடைய காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, முன்னேறுவதை காண்பார்கள். ஒரு வொர்ஷிப்புக்கு ஒரு டைமிங் கொடுக்கிறோமா, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்திற்கு இடம் கொடுக்கிறோமா, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நீங்க முன்னேறத காண்பாங்க. முயற்சி பண்ணுங்க. சிலர் முயற்சி செய்யாமல் தங்கள் துரதிர்ஷ்டம் என்று சொல்லி, கடவுள் கண் திறந்து பார்க்கவில்லை என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெபித்து உழைத்து முயற்சி செய்யும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாயிருப்பார். சோம்பேறிகளுக்கு அவர் உதவுவதே இல்லை. ஊழியமானாலும் அப்படிதான், சோம்பேறியா இருக்க கூடாது. ஒவ்வொரு நேரம் கர்த்தருக்கு என்று செயல்பட்டுட்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும், இருதயத்தை ஊற்றி கொண்டே இருக்கணும், வெளிப்படுதலை பெற்றுக்கொள்ளணும். 4 பேரை பார்க்கும்போது இதோ உனக்கான தேவ வார்த்தை என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, உலக பிரகாரமான விஞ்ஞானிகளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவோ முயற்சியோடு தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானியான தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் நல்ல கிறிஸ்தவர். தெய்வ பிள்ளையே, ஜெபத்தோடு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க இரவும் பகலும் அவர் முயற்சி செய்தார். ஜெபத்தோடு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு இரவும் பகலும் அவர் முயற்சி செய்தார். நான் இரவு நேரம் தூக்கம் வரலன்னா நல்ல முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவேன். பைபிள் எடுத்து நல்ல ஆழமா போக ஆரம்பிப்பேன். அப்படியே நல்ல நித்திரையை தேவன் தருவார். ஸ்தோத்திரம். நீண்ட நேரம் தூங்குறதும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டைம் தான். அலாரம் வச்சு சிஸ்டமேட்டிக்கா எழும்புறேன். பிரைஸ் தி லார்ட். அந்நிய ஆவிகளுக்கு இடமும் கொடுப்பது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில முயற்சி செய். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் நல்ல கிறிஸ்தவரா இருந்து இரவும் பகலும் முயற்சி செய்தார். அவர் கண்டுபிடித்த மின்சார பல்பு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒளி கொடுக்கிறது. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் முதலில் தயாரித்த விமானம் சில அடிகள் தூரம் தான் அது என்ன செய்ததாம், பயணம் செய்ததாம். என்ன செய்தார்கள்? சில அடி தூரம் தான் அது பிரயாணம் பண்ணுகிறது என்று சொல்லி முயற்சி செய்வதை விட்டுவிடவில்லை. ஆயிரக்கணக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள், சில திருத்தங்களை செய்தார்கள். தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு நீங்கள் எத்தனை விதவிதமான விமானங்களை காண்கிறீர்கள். ஒரு விமானத்தை தயாரிக்கும்படியாக ரைட் சகோதரர்கள் இரவும் பகலும் பலவிதமான திருத்தங்களோடு முயற்சி செய்திருப்பார்களானால் பரலோகத்துக்கு நேராக பறந்துயர வேண்டிய நீங்கள் எவ்வளவு தேவ பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும். தெய்வ பிள்ளையாகவே பக்திக்கு ஏற்ற விதத்திலே முயற்சி செய்யுங்கள். ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள், வேத வாசிப்பை நிறுத்தி விடாதீர்கள். இந்த வருடத்தின் கடைசியிலே நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று விளங்க செய்வீர்கள். தேவ பக்தி உங்கள் முயற்சியினாலே வெளிப்படும். 6வதாக, தேவ பக்தியை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய பரிசுத்தத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். இந்த தேவ பக்தி என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே 4 விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம். 2வது, தேவனுக்கேற்ற பரிசுத்தம். 3வது, தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதல். 4வது, பக்தியோடு தேவனை ஆராதித்தல். இந்த 4ம் ஒரு மனுஷனிலே காணப்படும் போது கர்த்தர் அவனை வல்லமையாக பயன்படுத்துவார். இப்ப சொன்ன 4 காரியங்களையும் எல்லாரும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? தேவ பக்தி மூல பாஷையிலே 4 விதமான அர்த்தங்களோடு காணப்படுகிறது. ஒன்று என்ன? தேவன் மேல வைக்கிற விசுவாசம். 2வது, தேவனுக்கு கீழ்ப்படிதல். 3வது, பரிசுத்தம். 4வது, தேவனுக்கு ஏற்ற ஆராதனை செய்தல். இந்த 4ம் தேவ பக்திக்குரிய அடையாளமாயிருக்கும். நீங்கள் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தப்படுவீர்கள். விசுவாசத்துல குறைஞ்சு போயிராத, கீழ்ப்படிதல்ல குறைஞ்சு போயிராத, பரிசுத்தத்துல குறைஞ்சு போயிராத.
முழு இருதயத்தோடும் ஆராதனை செய்வதிலே குறைந்து போகாதே. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகர் தங்களை பக்திக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் தெய்வ பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமோ தெய்வீக சுபாவங்களோ இருப்பதில்லை. 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று படிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களால் தான் கர்த்தருடைய நாமம் அவமதிக்கப்படுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து படிக்கிறோம். உலகத்தார் எப்படியும் வாழ்ந்து விட்டு போவார்கள் தெய்வ பிள்ளையே, மனம் போன போக்கிலே போய்விடுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி நடக்க கூடாது. நீங்கள் ஒரு சிறு தவறு செய்து விட்டால் கூட கிறிஸ்தவனாயிருந்து இப்படி செய்து விட்டானே என்றுதான் சொல்லுவார்கள், பழிப்பார்கள். யோசேப்பின் தேவ பக்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படட்டும், சவாலாக அமையட்டும். போத்திபாரின் மனைவி அவனை விபச்சாரத்திற்கு அழைத்த போது அவனோ ஜீவன் தப்ப ஓடி போனான். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். தேவன் பேரிலே வைத்த பயபக்தியும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். தானியேலை குறித்து நாம் அறிவோம். தானியேலுக்குள்ளாக அந்த பயபக்தி உண்டாயிருந்தது. தரியு ராஜாவை பார்த்து தானியேல் என்ன சொன்னார்? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாயிருந்த தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். தேவ பக்தியாய் வாழ்கிற நீ சிங்க கெபியிலே போடப்பட்டாலும் உனக்கு ஒரு சேதமும் வராதபடி தேவன் காப்பார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று படிக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் வைராக்கியமாயிருப்பீர்களானால் உங்களை வலுவாமல் காக்கவும் எல்லா தீங்குக்கு விலக்கவும் கர்த்தர் அதிக வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று படிக்கிறோம். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவ பக்தி உண்டாயிருக்கிறது என்பதை உங்களுடைய பரிசுத்த ஜீவிய மூலமாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த தேவ பக்தி உண்டாயிருந்தது. தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே இப்படிப்பட்ட பயிற்சி உண்டாயிருப்பதற்கு ஏதுவான அனுபவங்கள் 5 காரியங்கள் மூலமாக உண்டாயிருந்தது. முதல் அனுபவம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே இந்த பயிற்சி அனுபவமாக மாறும்படியாக அவனுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்த காரியங்கள் என்ன? முதலாவது கானானின் அனுபவம், 2வது கூடாரத்தை மாற்றி மாற்றி சென்ற யாத்திரை, 3வது ஹெப்ரோன், 4வது மம்ரேயின் தோட்டம், 5வது பலிபீடம். இப்படிப்பட்ட 5 காரியங்கள் அனுபவமாக ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, முதலாவது தேவ பக்திக்காக நாம் கானானில் ஜீவிக்கிற அனுபவமுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் கானானில் வசித்தான் என்று படிக்கிறோம். கானானின் ஜீவியம் என்று சொல்லப்படுகிறது. எதை வெளிப்படுத்துகிறது தெய்வ பிள்ளையே? பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பலன்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த கிருபைகளும் வரங்களும் உள்ளவர்களாக ஜீவிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. கானானின் விசேஷத்தை குறித்து நாம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். கானான் ஒரு நல்ல தேசம் என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் என்று படிக்கிறோம்.
தெய்வப்பிள்ளையே, சில ஆவிக்குரிய அனுபவங்களை இங்கே நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக ஜீவிக்க முடியும். பரிசுத்த ஆவியின் மூலமாக உன்னத தரிசனங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை வரங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14:17 படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்போம் குடிப்போம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். நீங்கள் கானானின் அனுபவம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். தேவனோடு சமாதானமாய் இருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். சபையில் உள்ளவர்களோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களோடு சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு காணப்படும். தெய்வ பிள்ளையே, உலகம், பிசாசு, மாம்சம், அடிமைத்தனத்தின் நுகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். தேவனுடைய சிங்காசனத்திலே உட்காருவதற்கு தடையில்லாத ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவித்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று சற்று ஆராய்ந்து பாருங்கள். சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? உயர்வில் சந்தோஷப்படுவார்கள், தாழ்த்தப்படும் போது என்ன செய்வார்கள்? துக்கப்படுவார்கள். லாபத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள், நஷ்டத்தில் என்ன செய்வார்கள்? துக்கிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் கானானின் அனுபவத்தோடு ஜீவிக்கிற மனிதன் லாபத்திலும் சந்தோஷமாயிருப்பான், நஷ்டத்திலும் சந்தோஷமாயிருப்பான், உயர்விலும் சந்தோஷமாயிருப்பான், தாழ்விலும் சந்தோஷமாயிருப்பான். நீங்கள் கானானின் அனுபவமுடையவர்களாய் இருப்பீர்களானால் பரிசுத்தாவின் நிறைவுள்ள சந்தோஷம் உங்கள் இருதயத்தை ஆளக்கூடியதாகவே தான் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீதி உண்டாயிருக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலே அநீதி காணப்படாது. இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எபிரோன் என்கிற அனுபவம் காணப்பட்டது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 13:18 படிக்கிறோம், ஆபிரகாம் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்தான் என்று படிக்கிறோம். எபிரோன் என்று சொல்லப்படுகிறது ஒரு விசேஷமான இடமாக காணப்படுகிறது. தேவனோடுள்ள கூட்டாய்மையை, ஐக்கியத்தை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனோடு உள்ள ஐக்கியத்தின் விசேஷம் என்ன தெய்வ பிள்ளையே? நாம் கர்த்தரோடும் கர்த்தர் நம்மோடும் உள்ளதான அனுபவம். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஜீவியத்திலே உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா யுத்தங்களையும் தேவன் நடத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, சில யுத்தங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது தெரிந்து கொள்ளுங்கள், அதற்கு பின்பாக சாத்தானின் வல்லமைகள் உண்டாயிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த எபிரோன் என்கிற அனுபவமாக காணப்படுகிற தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால் உங்களுக்கு எதிராக எழும்புகிற யுத்தங்களிலே, அந்த யுத்தங்களுக்கு பின்பாக இருக்கிற சாத்தானை தேவன் உங்களுக்காக நடத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ உங்களுடையது. மூன்றாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட மூன்றாவது அனுபவம் என்ன தெய்வ பிள்ளையே? மம்ரேயின் சமபூமி. 18 வாசிக்கிறோம். மம்ரேயின் சமபூமி என்று சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய புஷ்டியை காட்டுகிறது. ஆவிக்குரிய புஷ்டியிலே விசேஷமான அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. நல்ல பலன்கள் உங்களிலிருந்து வெளிப்படும். வாசியுங்கள். அதை தான் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் மம்ரேயின் சமபூமியின் அனுபவமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய புஷ்டி உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஆவிக்குரிய செழிப்பு உங்கள் ஜீவியத்திலே காணப்படும். நான்காவதாக 18 வரும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கூடாரத்தை அவன் என்ன செய்தான்? பெயர்த்து கொண்டு போய்கொண்டே இருந்தான். அது எதை காட்டுகிறது? கூடாரவாசிகள் ஆகோ நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகோ நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ?
கைவேலை அல்லாத வீடொன்று செய்வேன் என சொல்லி போகல்லையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டாயிருந்தது. இந்த பூலோக வாழ்க்கை தற்காலிகமானது. அசையுள்ள ராஜ்யத்திலே வாழ்ந்து வருகிறேன். எனக்காக அஸ்திபாரம் உள்ள ஒரு தேசம் தேவன் உருவாக்கி வருகிறார். அஸ்திபாரம் உள்ள தேசத்திற்காக அவன் காத்திருந்தான். அவன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் கொண்டிருந்தான். விசுவாச வாழ்க்கை அவனுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்தது. அது அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கக்கூடியதாயிருந்தது. ஐந்தாவது, அவன் பலிபீடம் கட்டினான். தெய்வ பிள்ளையே, அவன் ஆராதனை செய்யக்கூடியவனாயிருந்தான். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்துவீர்களானால், உங்களையே கர்த்தருக்கென்று பலியாக ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதனை வீரர்களாய் இருப்பீர்களானால், தேவனுக்கு உரிய ஆராதனை செலுத்துவீர்களானால், நீங்களும் பலிபீடத்தின் அனுபவம் உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது படிக்கிறோம், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய முழு ஜீவியத்தையும் தேவனுக்கென்று சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டையில் செல்வோமானால் நம்மால் வெற்றி பெற முடியும். நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்கிறார். தேவன் உங்களை அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாக செய்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அதற்கு உங்களுடைய ஜீவியத்திலே ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்த கானானின் அனுபவம் உண்டாயிருக்கட்டும். கிருபை வரங்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பலன்களும் உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச ஜீவியம் உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே எபிரோன் தேவனோடு உள்ள ஐக்கியம் உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே பலிபீடத்தின் அனுபவம் உண்டாயிருக்கட்டும். ஆராதனை உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே மம்ரேயின் சமபூமியின் அனுபவம் உண்டாயிருக்கட்டும். ஆவியின் கனிகள் உண்டாயிருக்கட்டும். ஆவிக்குரிய புஷ்டி உண்டாயிருக்கட்டும். உங்களை காண்கிறவர்கள் தேவ பக்தியை நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் மூலமாக அறிந்து கொள்ளட்டும். உங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய பரிசுத்தத்தின் மூலமாக உங்களிலே தேவ பக்தி உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். உங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பின் மூலமாக நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சகாயத்தின் மூலமாக நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த தேவனுடைய பொற்கரத்திலே உங்களை முழுமையாக சமர்ப்பிப்பீர்களா? கர்த்தாவே இயேசுவே, அருமையான சத்தியம், எங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறீரே, அந்த சிங்காசனத்திலே வீற்றிருந்து உம்மோடு ஆளுகை செய்யும்படியாக எங்களுக்கு வெற்றியை கொடுக்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரே. அதற்காக தேவ பக்தி என்கிற பயிற்சி இந்நாட்களிலே எங்களிலே உண்டாயிருக்கும்படியாக எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களா? அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கின்றேன். அப்பா, உம்மை நேசிக்கின்றேன், ஆர்வமுடன் நேசிக்கின்றேன். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே அப்பா, எல்லாம் நீர்தானே. அப்பா, உம்மை நேசிக்கின்றேன், ஆர்வமுடன்
ஜபமே எனது ஜீவனாகணும், ஜெய கொடி எனது இலக்காகணும், ஊழியம் உணவாகணும் ஐயா, ஊழியம் உணவாகணும். இயேசு அப்பா உம்மை நேசிக்கின்றேன், ஆர்வமுடன் நேசிக்கின்றேன் அப்பா உம்மை நேசிக்கின்றேன், ஆர்வமுடன் நேசிக்கின்றேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் நாம் தேவ பக்தியோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவன் வெளிப்படுத்தின விசேஷமான விலையேறப்பெற்ற சத்தியத்திற்காக ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தாவே, ஒரு அருமையான ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே அனுகிரகம் பாராட்டி நமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நான் ஜெயங்கொண்டேன், பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, தேவ பக்தியுடன் கூடிய வேத வாசிப்பு, ஜெபம், ஊழியம் போன்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அனுபவமாக மாற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உலக வாழ்வுக்காக மட்டும் ஆண்டவரே தேவ பக்தியை பிரயோஜனப்படுத்துகிறது அற்ப காரியமாய் உமது பார்வையில் ஆண்டவரே காணப்படுகிறது. ஆண்டவரே இசப்பா, நாங்கள் மறுமைக்குரிய காரியத்திற்காகவும் தேவ பக்தியை நாங்கள் ஆண்டவரை அடைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று உமது வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துவின் சிந்தை தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறது என்று ஆண்டவரே நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவ பக்தி உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் வராதபடி காத்துக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவ பக்தி உள்ளவர்களுடைய சத்துருக்களும் அவனோடே கூட ஆண்டவரே சமாதானமாகும்படி செய்வார் என்று நாங்கள் ஆண்டவரை கேட்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த வசனங்களின்படியாய் கர்த்தர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிறனிடத்திலும் அன்புள்ளவர்களாய் தேவ பக்தியானது மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரனிடத்தில் அன்புள்ளவர்கள் தேவ பக்தியானது மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாவடக்கம் உள்ளவர்களாய் தேவ பக்தியானது மாற்றுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சகாயம் தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் ஆண்டவரே கேட்க கர்த்தர் உதவி செய்திருக்கத்தாவே. உங்களுடைய தேவ பக்தி ஆண்டவரே விதமான காரியங்களிலே ஆண்டவரே இசப்பா பிரயோஜனமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பக்தி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய முயற்சியாய் அது மாறட்டும் கர்த்தாவே. விசுவாசத்தோடு கூடிய முயற்சிகளாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வேதத்தை தியானிக்கவும் உமது சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கவும் கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடி ஆண்டவரே உன்னதமான ரட்சிப்பை அடைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற பரிசுத்தத்திலே தேவ பக்தியை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசம், பரிசுத்தல், கீழ்ப்படிதல், பக்தியோடு தேவனை ஆராதித்தல் போன்ற அனுபவத்திற்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது போல கானானின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கூடாரத்தை ஆண்டவரை மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டவரே அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எபிரோனின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. மம்ரேயின் தோட்டத்தை போல உள்ள அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. பலிபீடத்தில் உள்ள அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே இசப்பா, இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களினால் கர்த்தர் எங்களை ஆண்டவரை நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமா எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபிரகாமும் அவனோடு அவனுடைய பவனத்தில் இருந்த 318 பேர்களும் நல்ல பயிற்சி உள்ளவர்களாக இருந்து 5 ராஜாக்களால் மேற்கொள்ள கூடாதிருந்த 4 ராஜாக்களை மேற்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மேன்மை அடைந்தது போல நீங்களும் தேவ பக்தியாகிய நல்ல பயிற்சியை அடைந்து உலகம், பிசாசு, மாம்சம், சாத்தானின் சகல கிரியைகளிலேயும் வெற்றி அடைந்து தேவனோடு அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து உங்களையும் அவரோடு உட்கார செய்து ஆளுகை செய்யும்படியாக செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.